டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்க. நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்தது. ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது. 2 hours 2.5 hours போனதே தெரியல அப்படின்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐ திங்க் டைரக்டர் சாரோட இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் அவருக்கு தான் ஹோல் கிரெடிட்ஸ் போகணும். அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி மீராவாக ப்ளே பண்ணது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படம் பாருங்கள். உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோடு போய் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுங்க. ஏன்னா கலை சார் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. ஸோ அவர் கூட பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சும்மா வந்துட்டு போகலாம் முடியாது. நம்ம வந்து சீரியஸாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி ஆகணும். அண்ட் எனக்குமே இந்த ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற ஸ்கிரிப்ட்ஸ் மேலே தான் நிறைய இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் ப்ளேஸ் ஆனதே ஒரு ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ், 90s கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ரிலேட் ஆகும். சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் த்ரில்லர் ஜானர் எஸ்பெஷலி அடுத்து என்ன அப்படின்ற க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற படங்கள் பிடிக்கும் அப்படின்னு சில ஆடியன்ஸ் இருப்போம்ல, அவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டரில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புதுசாக இருக்கும் இந்த படம். தேங்க்யூ. ட்ரெண்டிங் படத்தில் ட்ரெண்டாகிறதுக்காக நீங்களும் கலையரசன் சேர்ந்து சில வேலைகள்லாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் எதுவும் பண்ணுறீங்களா? வீட்டுக்குள்ளே கேமரா வச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் படத்தில் காட்டுறோம் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறையா பேர் சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ட்ரெண்டாகிறவங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணலாமா? அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சார் மெசேஜ் இந்த படத்துலேருந்து. அதுதான் ஒரு டேக்அவேயாக இருக்கும். நம்ம பண்ணுற கண்டென்ட் வந்து ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும். நிறைய பேர் பார்க்குறாங்க, அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுற கான்டென்ட்டை தான் ரோல் மாடலாக எடுத்து பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹோல்டு பண்ணி நம்ம எதுவுமே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினான மெசேஜ் ட்ரெண்டிங்கோடது. உங்களுக்கும் கலையரசனுக்கும் இந்த ட்ரெண்டிங் படத்தில் நல்ல ஒரு ஒரு ரொமான்ஸ்லாம் இருக்குது. அது பண்ணும்போது அதுக்கும் கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்களா? அந்த சிசிடிவி அதோட ஃபுட்டேஜ் எதுவும் இருக்குதா? கொடுத்தாக்கா யூடியூபர்ஸ் நல்லா சந்தோஷப்படும். நீங்கள் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கானப்பா வாயெல்லாம் பல்ல பாரு. அந்த மாதிரி கண்டென்ட் இல்லை சார். நம்ம மெயின் கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜ் மட்டும்தான். அது தியேட்டரில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக போய் பாருங்கள், பிடிக்கும். பேசிக்கலாக இப்போ பார்த்தா எல்லாருமே வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கப்புள் வாக்ஸ் போடுறாங்களா இல்லையாங்கிறதோட கப்புள் வாக்ஸ் போடுறதுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கப்புள் அவங்க வந்து கிரிஞ்சாக பண்ணுற விஷயமோ இல்லை அவங்க வந்து ஃபேக்காக ஒரு எமோஷன்ஸ் காமிச்சு மக்களை வந்து நாங்களாம் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நம்ம எப்படியுமே சோஷியல் மீடியாவில் அப்படி தானே டிஸ்பிளே பண்ணிப்போம், ஹாப்பியாக டிஸ்பிளே பண்ணிப்போம்ல. அது மாதிரி டிஸ்பிளே பண்ணுற ஒரு கப்புள் அவருக்கு சேலஞ்ச் பண்ணுற ஒரு கேமர் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே எப்படி வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, அவங்க உண்மையான ரகசியம்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகுது, எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க, இதுதான் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை வந்து டைரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்கான எமோஷன்ஸ் வெர்சஸ் ரியல் எமோஷன்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது எப்படியெல்லாம் வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதோட விளைவுகள்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. படம் போராலாம் போகலைங்க. ஸ்டார்டிங் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிற வரைக்கும் லைட்டாக அது திகட்டல் லைட்டாக இருந்தது. பட் அது நார்மல். அண்ட் எனக்கு இன்னும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் கொஞ்சம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் சில விஷயத்தை இருக்கிற பட்ஜெட்டில் வச்சு பண்ணாங்க. ஆனால் அவங்க எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்களோ அந்த விஷயத்த சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து நல்ல ஒரு சினிமா நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள். அது எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுது. அவரை பார்த்தா அப்படி கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. இவர் தான் டைரக்டர். ஆனால் அப்படி தான் ரொம்ப சட்டிலாக அமைதியாக இருப்பார். பட் ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி இஸ் டேலண்டட். அண்ட் அவர் வந்து அகெயின் சொல்லணுன்னா சான்ஸ் கிடைச்சா தான் சச்சின் டெண்டுல்கருங்கிற மாதிரி இந்த படத்துக்கு அந்த ஹீரோயின் 2 பேருக்குமே சரியான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் தான் படம் ஃபுல் முடிகிற வரைக்குமே இருந்திருக்கு. சரியான பார்ட்னர்ஷிப், செம்மையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் இது ரொம்ப என்ன சொல்கிறது, சீரியஸான படம். பட் ஒரு சீரியஸான சீனில் கலையரசன் பண்ணுறது அது அவரோட ரியாக்ஷன்லாம் அது பயங்கரமாக இருந்தது. அந்த இடத்துல டக்குன்னு சிரிச்சிட்டாங்க. அவ்வளோ சீரியஸாக போன இடத்துலையும் சிரிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. சாங்ஸ் யூஸ்வலாக சொல்லணுன்னா பிரியா வந்து டான்ஸராக நிறைய பேருக்கு தெரியும். அவங்கள வச்சு ஒரு இனிஷியலாக ஒரு சாங் ஏதாவது ஒன்று பயங்கரமாக ஆடுற மாதிரி ஏதாவது நல்ல ஒரு மியூசிக் போட்டிருக்கலாம் அப்படின்றது என்னோடய பர்சனல் சஜஷன்.
பட் சாங்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வரதுனால அந்த முக்கியமாக இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. நான் உடைகிறேன் அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸ் நல்லா இருந்தது. எண்ணிலே நிலாவும் இஸ் குவைட் என்ஜாயபிள். பட் ஆனால் அதில் நிறையா வந்து எப்படி போயிட்டுருக்கு அந்த யூடியூப் சேனல், இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எப்படி போகுதுன்னு சும்மா அப்படி பேக்ரவுண்ட் காட்டினால எல்லாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறத தவிர ஒரு பாட்டாக இது கேட்க அந்த மாதிரி ரெடி பண்ணலை. நல்ல சூப்பரான ஒரு மெசேஜ், கண்டிப்பாக தேவையான ஒரு மெசேஜ். நம்ம வந்து எதுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, இப்போ ஒரு ஃபேக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது ரியலாக மாறி பிரச்சனை கொடுத்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. எகெயின் கண்டென்ட்டுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளை ரியலைஸ் பண்ண வைப்பாங்க. சூப்பராக இருக்குது, ஸ்டோரி சூப்பராக இருக்கும். நீங்கள் படம் தேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் சில விஷயங்களை. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன வேணுமோ அதை படமாக பண்ணியிருக்காங்க. ப்ரோ இப்போ காமன் பீப்புள்ஸ்க்கு ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகிடும் ப்ரோ. ஏன்னா இப்போ என்ன விஷயம்னா லைக் இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ட்ரெண்டிங்னா என்ன, வைரல்னா என்ன, அதுக்காக என்ன பண்ணணுன்ற வரைக்கும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் 60 வயசு பாட்டிலேருந்து 2 வயசு குழந்தைலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம், யூடியூப் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியுது ட்ரெண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு, வைரல் கண்டென்ட் எப்படி போடணும்னு தெரியுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்கும். ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ இருக்க அந்த ட்ரெண்டிங் கப்புள்ஸ் ஒரு கேமில் வந்து தள்ளப்படுறாங்க. அவங்க அதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க எமோஷனல் ப்ளே என்ன அப்படின்றது தான் படம். ப்ரோ தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. அப்படி இருக்குது, சில சீன்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்ப டீசெண்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த லைன் கிராஸ் பண்ணல. உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து பார்டர் கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்வர்ட் ஃபீல் வரும். ஆனால் இங்கே அப்படிலாம் எதுவுமே பண்ணல, ரொம்ப டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம். இல்லை ப்ரோ, என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கேமரா முன்னாடி நடிக்கிற ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதுக்கும் உங்கள் ரியல் லைஃப் எமோஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும், அதுதான் ஸ்டோரி. ஏன்னா அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல் லைஃப் என்னன்றது புரிய வரும். சும்மா இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து கேமரா முன்னாடி ஒன்று பண்ணிட்டு போயிடலாம், அதுதான் ரியல் நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது ப்ரோ. அவர் ஆக்டிங் சொல்ல வேணாம் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருக்கு வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஈக்குவலாக ஹீரோயினும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ். எல்லா எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து அவங்க ஆட்டிடியூட்ஸ்லேருந்து சின்ன சின்ன நாட்ச் வரைக்கும் மைன்யூட் டீட்டெயிலிங் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. புரியல ப்ரோ, படத்தில் இந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்றதா? நீங்கள் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வந்து செட்யூசிங் சீன் ஒன்று இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலிங் காட்டியிருப்பாங்க, அது பயங்கரமாக இருக்கும். நான் இங்கே சொல்ல விரும்பல, நீங்கள் டேரெக்டாக தேட்டரில் வந்து பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் அந்த சீனுக்காக வெயிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் ப்ரோ. இது ஆக்சுவலாக கேம் ஓரியன்ட் மூவின்றதுலாம் உங்களுக்கு லேக் கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. உங்களுக்கு பேக் டு பேக் ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு டாஸ்க் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம், அடுத்து என்ன பண்ண போகிறாங்க. ஸோ லேக்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகாது. ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்தாலும் தரமாக வச்சுக்கிறான் அந்த டைரக்டர். ஆனால் படம் நம்ம ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான், மொபைல் எடுத்த மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஏன்னா அவுட் ஆஃப் வெளியே ஷூட்டிங் இல்லை. இது ஒரு வீடு, ஒரு மனைவி, கணவன், இதுதான் அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. நான் சொல்கிறது புரியுதா? அது வந்து ரொம்ப கஷ்டம் தான். அதுமாரிலாம் எடுத்து கதையை நவுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனால் கொண்டு வந்துட்டா போல் அது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, எப்பா கடைசி வரைக்கும் முகத்தை காட்டலடா ராஜா, யாருன்னு தெரியல. அந்த மாஸ்க் போட்டு அந்த கணவன் மனைவிக்குள்ளே வைக்கிற நம்ம கேமு, நீ தான் கதாநாயகன். அவங்க கலையரசனை அவங்க யாருமே கிடையாது. நீ தான் கதாநாயகன், நீ தான் ஸ்டார்ட் பண்ணுற. அது எப்படி முடிக்கணும். ஆனால் எப்படியோ முடித்து கடைசியில் அந்த பண ஆசை வந்து நண்பனை இழக்க வச்சிச்சு. ரீல்ஸ் போடலாங்க, 1000 கணக்கில் 10 கோடிக்கு ஆசை போட்டேன். இதுதாங்க நான் சொல்கிறது. பிறகு ரீல்ஸ் இருந்தது தவறே கிடையாது, நல்ல விஷயத்துக்கு தேவைப்படுது. சூசைடு பண்ணுறதுக்குலாம் ரீல்ஸ் போட்டு கமிட் வாங்குறாங்க, ஆக்ஷன் பண்ணி வாங்குறாங்க. ஆனால் நிஜத்தில் கணவன், ஆனால் இதை பற்றியா அந்த ரீல்ஸ் போகிறதுனால பழைய மேட்ரு வருது தெரியுமா அவங்களுது, அதுவே கண்டென்ட் தான். அவங்களுக்கு பழைய ஸ்டோரி, அந்த காதலி ஏற்கனவே தப்பாகிட்டு வந்தப்பட அது கணவன் தெரிஞ்சுக்கிறேன்மா, அதுவே ட்ரெண்டிங் தான். அவனுக்கு அதுவே ட்ரெண்டிங் தான். அந்த படத்தில் எல்லாத்துக்கும் ட்ரெண்டிங்காக இருக்குது. என்ன நண்பனை எழுந்து ட்ரெண்டிங்கு, புரியுதா? ஒரு கோடிக்கணக்கான உயிர் நண்பனை எழுந்து தன் மனைவியை எப்படி அப்ரோச் பண்ணி பேச வச்சு தன் கணவன் பணம் சம்பாதிக்க தவறு. தயவு செய்து சொல்கிறேன், இதே யூடியூப்பில் தான் நான் பேசுகிறேன், இதுவும் ட்ரெண்டிங் தான் அண்ணே, கேட்டுங்க. இதுவே ட்ரெண்டிங் தான், நல்ல விஷயம் சொல்கிறேன். இதுவே ஆனால் எனக்கு கர்மிட்டு வராது. பொய்யா பேசுகிறவனுக்கு ட்ரெண்டிங் வரும், உண்மையாக பேசுகிறவனுக்கு ட்ரெண்டிங்கே வராது. நான் படம் பார்த்தது வேஸ்ட்டு, புரியுதா சொல்கிறது? உண்மையாக பேசுகிறவனுக்கு ட்ரெண்டிங் வராது, பொய்யா பேசுகிறவனுக்கு ட்ரெண்டிங் வரும்.
எனக்கு ட்ரெண்டிங்கே வராது இப்போ பாரு என்ன எப்படி தானே எடுத்துருக்காங்க, எதன்னா உண்மையாக தான் எடுத்துக்கிறான். உண்மையாக தான் எடுத்துருக்காங்க. ஆமாம், கணவன் மணி யார் தான் ரீல்ஸ் போடாமல் இருக்கிறான் காட்டு. இப்போ கூட ஓப்பன் பண்ண இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருப்பாங்க. புரியுதா சொல்லுது? நண்பன் பண்ணுறது டான்ஸ் பண்ணுறது அது வேறு ரீல்ஸு. ஆனால் கணவன் மணிக்குள்ள அவன் பெருக்கிறது எடுக்கிறது, அவன் சோறாக்குறது எடுக்கிறது, அவன் சமைச்சு எடுத்து தட்டில் போட்டு பொத்துன்னு வைக்கிறது. பார்க்குறோம். பார்த்துட்டு போகிறது மட்டும் காட்டாம எல்லாமே காட்டுறாங்கன்றீங்களா? இல்லை வரும், கூடி சீக்கிரம் வரும், வெயிட் பண்ணுவோம். ட்ரெண்டிங் தானே அதுவும் ட்ரெண்டிங் தானேப்பா, பார்க்கலாம். ஓகே ஓகே